2 நாளாக பேக் பெயின் அதிகமாக இருந்ததுனால உளுந்து கஞ்சி செய்யலான்னு நான் இன்றைக்கி 1 டம்ளர் உளுந்து 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சிடலாங்க. அந்த கேப்பில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு வெல்லம் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது வெள்ளைப்பாகு ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் மாவு கூம்பா இல்லாமல் தட்டிட்டு தான் சேர்த்துருக்குறேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஊற்றிட்டு கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. கை எடுத்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அதனால் கை எடுக்காமலே கிண்டிகிட்டே இருங்க. நம்ம அது கஞ்சி பதத்துக்கு வரும். கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு ஊற்றலாம். அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் மேலாக்கா ஊற்றுங்க. அடியில் கொஞ்சம் திப்பிலாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கஞ்சி கிடச்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சேவிங் பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நம்ம சேவ் பண்ண கொடுக்கலாம். குடிச்சு பார்த்துங்க, நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தான ஒரு உளுந்து கஞ்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.